ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே தரமே எங்களுக்கு வந்து தாரக மந்திரம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பொருள் தரமாக கொடுக்கறது தாங்க எங்களுடைய கடையினுடைய நோக்கமே அதுதாங்க. இந்த வருடம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. எங்களுக்கு வச்சு கொடுத்தாரு எங்கள் ஓனர், அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லி அவரால் தான் எங்களுக்கு வாழ்க்கை தர முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டில் மதியம் லஞ்ச் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இது வந்து வாசுகி வீதி, இந்த ஏரியா பேர். இந்த ஹோட்டல் சுவை மெஸ், இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்ச் மட்டும்தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டின்னர் கிடையாது, லஞ்ச் மட்டும் தான் சர்வ் பண்ணுறாங்க. வாங்க உங்களுக்கு போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி ஆன் வெனஸ்டேஸ் மட்டும்தான் பிரியாணி அப்படின்ட்டு ஓனர் சொன்னார். சார் எங்கள் ஃபுட்டு வந்து வீட்டு சமையல் மாதிரியே இருக்குங்க. இங்கே தலைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து மட்டனும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இங்கே எப்போவுமே வந்து ரெகுலர் கஸ்டமருங்க. சார் வணக்கங்க, வாழ்க வளமுடன். அதாவது நம்ம கடை வந்துங்க 2012 இந்த பில்டிங் ஓனர், அதாவது எனக்கு ஓனர் அவர் தாங்க. அவர் இந்த கடை ஆரம்பித்தாருங்க. சரி, நான் வந்து அவர்கிட்ட 20 வருஷமாக அவர்கிட்ட பணியாற்றிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக என் மேலே வச்சுக்கிற நாணய நம்பிக்கை அடிப்படையில் இந்த கடையை நீயே நடத்திக்க, நிறைய கொடுறான்னு சொல்லி எனக்கு இந்த கடை கொடுத்தாருங்க. ஹலோ, நான் வணக்கங்க. நாங்கள் சென்னிமலையிலேருந்து வரேங்க. ஈரோடு ஒரு வேலையாக நான் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 3 முறை 4 முறை வர மாதிரி இருக்கும். வர டைம்லலாம் நான் இந்த கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். 4-5 வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேங்க. நான் எனக்கு பிடிச்சது அசைவ உணவு இல்லை, சைவம் தான் சாப்பிடுவேன். ஆனால் நண்பர்கள் வருவாங்க, அசைவ உணவு விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் சைவ உணவு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் சிறப்பான உணவுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்று சாப்பிட்ற அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இது என்னங்க? சிந்தாமணியா? பள்ளிப்பாளையம். இது நான்வெஜ் மீல்ஸ் வந்துருச்சு. நான்வெஜ் மீல்ஸுக்கு இந்த சிக்கன் வருது, ஒரு கப் சிக்கன் வருது. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், மட்டன் குழம்பு, இது மீன் குழம்பு இல்லையா? மீன் குழம்பு. இது வந்து மட்டன் சுக்கா. ஓகேண்ணே, இது வந்து மட்டன் சுக்கா வந்துருச்சு. சார் நாங்கள் பாரம்பரியமாக வீட்டு சமையல் மாதிரியே ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. ஒன்று சமையலில் வந்து எல்லாமே காரம் அதிகம் இல்லாமல், உடம்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம, எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வெளியில் கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா வயிறு ஒன்றும் ஒத்துக்காதுங்க. இது அப்படிக்கல, ரெகுலர் கஸ்டமரே எங்களுக்கு நிறைய இருக்காங்க. என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு வயிறு தேடி வர அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்குறோங்க. ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா, எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய்ங்கண்ணா, செக்கு எண்ணெய், தரமான செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. என்னுடைய மனைவி வந்து சமையலில் ரொம்ப கைதாக இருந்தவங்க. அவங்க தான் சமையலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க உள்ள சமையலில் அவங்க தான் சமையல் பண்ணுறாங்க. வேறு ஆளுகளை நாங்கள் அதிகமாக வச்சு செய்கிறதில்ல. ஆளுகள் நிறைய வச்சு செய்யும்போது பக்குவமெல்லாம் மாறிடும். அதனால் நாங்களே வந்து செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறனால நாங்கள் ஒரு நேரம் மட்டும் தான் அந்த கடையை நடத்துகிறோம். 3 நேரம் நடத்தினா சம்பாதிக்கிற நோக்கம் நடத்தலாங்க. ஆனால் வந்து நாங்கள் அப்படி நினைக்கல. ஒரு நேரம் நடத்தினா நீட்டாக, யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல், உடம்புக்கு யாருக்கு எந்த கெடுதல் வரக்கூடாது எங்களுடைய தாரக மந்திரமே. என்னோடய பேர் சக்திங்க. ரெகுலராக இங்கே வந்துட்டுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே வந்துட்டுருக்கேன். சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லேட்டு ஸ்பெஷலுங்க அது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொரியல்லேருந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இங்கே கலிநாவத்தில் குளத்துலேருந்து வரேங்க.
அதாவது பக்கமாக அந்த பக்கம் வேலை இருந்தால் கூட இங்கே வந்து சாப்பிட்டு போகணும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் சுக்கா போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா ஓகே. ஸோ பார்க்குறதுக்கே செம டெம்டிங்காக இருக்குது. அடுத்தது இது பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் ஃபிஷ் ஃப்ரை. இது கரண்டி ஆம்லேட்னு சொல்லி நம்ம ஒன்று புதுசாக நம்ம கடையில் போட்டுருக்குறோம். ரொம்ப நாளாக கடை ஆம்லேட் நம்ம ஈரோட்லேயே நம்ம கடையில் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது இங்கே போட்டுட்ருக்குறோம். அது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க, கிராஸெல்லாம் போடுறதில்ல, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அப்புறம் மட்டனு, பிராய்லர் சிக்கனு, மீன், என்ன குடல், தலைக்கறி, ரத்த பொரியல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறாங்க. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா டெய்லி 2 பொரியல், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர் இதெல்லாம் கொடுக்குறோம். டெய்லி ஒவ்வொரு சாம்பாருங்க. தினம் வேறு சாம்பார் வைப்போம். புளிக்குழம்பு அதே மாதிரி வேறு குழம்புங்க. டெய்லி ஒரு துவையல், மூலிகை துவையல், டெய்லி ஒரு துவையல் கொடுக்குறோம். மத்தியானம் 12:30 சாயங்காலம் 5 மணி வரை நாங்கள் லஞ்ச் கொடுத்துருக்கோம். எந்தனுடைய வாடிக்கையாளருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே கலரோ அஜினமோட்டோவோ இந்த இது சுண்ணாம்பு இதை எதுவுமே போடுறது இல்லைங்க. எப்படி வீட்டில் சமைச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கீரை, தண்டு இந்த மாதிரி சத்துள்ள காய்கறிகள் வந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த ரைஸில் மட்டும் சிக்கன் பள்ளிப்பாளையத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். பள்ளிப்பாளையத்துக்கு மிளகாலாம் நல்லா கிள்ளி போட்டு தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பள்ளிப்பாளையம்னா தேங்காய்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. நல்லா இந்த எண்ணெய் ஸ்மெல்லாம் நல்லாவே வருது. பார்க்கறதுக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது. சூப்பரான ஒரு கொங்கு நாட்டு டேஸ்ட். நல்லாவே அந்த கொங்கு நாட்டு டேஸ்ட் நல்லாவே வருது. இங்கே இந்த பள்ளிப்பாளையம் மஸ்ட் ட்ரை சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரண்டி ஆம்லெட் ஓகே ஓகே. ஓ சரி சரி. இது வந்து கரண்டி ஆம்லெட் ஈரோடு ஸ்பெஷல் அம்மா. இது ஓனர் சொல்கிறாரு இது வந்து இவங்க கடையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் சுக்காவோட இப்போ சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழம்பே தேவையில்லை. இந்த பள்ளிப்பாளையமும் இந்த மட்டன் சுக்காவே போதும். அப்படியே இந்த ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மட்டனோட இந்த பள்ளிப்பாளையம் தான் செம. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு போகலாம். ஓகே ஃபிஷ் ஃப்ரை அந்த சூடு இன்னும் அப்படியே இருக்குது. ஃபிஷ் ஃப்ரையில் பாறை. ஆனால் இது பாறை தானே மீன்? பாறை மீனா? பாறை மீன். ஃபிஷ் ஃப்ரை சூப்பர். சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து மீல்ஸ்லேயே வர சிக்கன் குழம்பு. ஸோ அது கொஞ்சம் போட்டு கரண்டி ஆம்லெட். கரண்டி ஆம்லெட் அது சாப்பிட போகிறோம். ஆம்லெட் ஆஸ் யூஷுவல் தான். உள்ளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த லூஸாக இருக்குது. ஸோ அதே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் தான். குழம்பும் சூப்பர். ஒரு ஆத்தென்டிக் கொங்கு நாட்டு ஒரு மெஸ்ஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. நல்ல ஒரு கொங்கு நாட்டு ஃப்ளேவர்ஸ் சூப்பர். இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் குழம்பு ஓகே நல்லா இருக்குது. பட் அதோட எனக்கு என்னமோ சிக்கன் வாஸ் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. டோட்டலி ஒரு இந்த சூப்பர் மீலுங்க. நல்ல ஒரு மீல். இந்த நான்வெஜ் மீல்ஸில் வர இந்த கப்பு சிக்கன் அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நான்வெஜ் மீல்ஸில் வர ஒரு சிக்கன்.
இவங்க என்னென்னா எல்லா இதுலேயும் அந்த அந்த மிளகாவை கிள்ளி போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயும் அந்த மிளகா இருக்குது. நம்ம அந்த மிளகாவை கிள்ளி போட்டே அதே ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று தருது எல்லா டிஷ்ஷஸ்க்கும். ஸ்பைசினஸ் அதிகமாக இல்லை, மைல்டான ஸ்பைசினஸோட நல்லா இருக்குது. ஸோ ஒரு 90 ருபீஸ்க்கு இந்த மீல்ஸ் வந்து டோட்டலி ஒர்த். ஏன்னா உங்களுக்கு ஒரு கப் சிக்கன் தராங்க, ரைஸ் இருக்குது, ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவி அண்டு சிக்கன் கிரேவி, ரசம், இது எல்லாமே ஒரு 90 ருபீஸ்க்கு தராங்க. அப்படிங்கும்போது ஒரு ஒர்த்தான ஒரு மீல் தான் அது, நான்வெஜ் மீல்ஸ். அது பிரியாணி வந்துங்க வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் பிரியாணி போடுவோம், சிக்கன் பிரியாணி. அதேமாதிரி காளான் பிரியாணி வெள்ளிக்கிழமை போடுவோங்க. வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொன்று போடுவோம். ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு பருப்பு சாதம், ஒரு நாளைக்கு தட்டைப்பருப்பு சாதம், அப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம், இப்படி டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி போடுவோம். என் பேர் கதிர்வேலுங்க. நான் திருச்செங்கோடுங்க. கடந்த ஒரு வருஷமாக இங்கே மதிய உணவு சாப்பிட்ருக்கோங்க. ரொம்ப காரம் கம்மியாகவும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குங்க. மட்டன், தலைக்கறி எல்லாமே நல்லா பிடிக்கும். எல்லாம் ஆஃபீஸர்ஸ் தாங்க நிறையா வர்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, மாநகராட்சி ஆஃபீஸு, மற்றபடி டாக்டரு, மெடிக்கல் ரெஃப், இவங்கெல்லாம் நிறைய இங்கே வர்றாங்க. அவங்களாம் ரொம்ப எங்களுக்கு 12 to 2 மணிலேருந்து ஒரு 3 வரலும் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. கொஞ்சம் நின்று இருந்து சாப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்ருக்குறேன். இப்போ இது 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டெய்லி மத்தியானத்துக்கு நான் தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு சைவம் அதிகமாக பிடிக்குங்க. சிக்கன், மட்டன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் டெய்லியும் சாப்பிட முடியாதுல்ல, டெய்லி ஒரு நேரம் சாப்பிடுவோம். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடையில் கஸ்டமர் வர்றாங்க, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் நடக்குங்க, அதுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா, வந்து செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க நிறைய பேர். எங்களால் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கடையில் செஞ்சு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஃபுட்டு, ஒரு வீட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ட்ரூ கொங்கு நாடு குசின் தான் இதுன்னு சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட வேண்டிய ஒரு மெஸ், சுவை மெஸ், ஈரோட்டில். இதோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. ஃபேண்டாஸ்டிக். இங்கே வந்து கரண்டி ஆம்லெட் ஃபேமஸ். ஸோ ஓனரே கரண்டி ஆம்லெட் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. பள்ளிப்பாளையம் செம. மட்டன் சுக்காவோட எனக்கு பள்ளிப்பாளையம் ஃப்ரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைஸ், அந்த நான்வெஜ் மீல்ஸ்க்கு வர கிரேவிஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக். நான்வெஜ் மீல்ஸே 90 ருபீஸ் தான். அப்படிங்கிறபோது ரொம்ப எக்கனாமிக்கல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் itaste.